This video is sponsored by Buymote shopping app online. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறி வர வாழ்க்கை முறையினால நமக்கு நிறைய வகையான வியாதிகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான வியாதிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சரி செய்யவே முடியாத சில வியாதிகள், இல்லைனா உயிரை கொல்லக்கூடிய வியாதிகள், இது மாதிரியான வியாதிகளால் மக்கள் ரொம்பவே அவஸ்தைப்படுறாங்க. ஸோ உணவு பழக்க விஷயத்தில் நாம் ரொம்பவே கேர் எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை திரும்ப நம்ம சூடு பண்ணி யூஸ் பண்ணுறதால என்ன பிரச்சனை நமக்கு வருது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உடனே கேட்கலாம், இதெல்லாம் தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே திரும்ப ரீயூஸ் பண்ணுறது தானே, இதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலையே, அவங்களாம் ஹெல்த்தியாக 90 வயசு வரைக்கும் இருந்தாங்களே அப்படின்னு கேட்கலாம். அவங்க யூஸ் பண்ண காலத்தில் எண்ணெயில் எந்தவித கலப்படமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண எண்ணெய் என்னென்னாக்கா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இது மாதிரி எண்ணெய் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய வகையான எண்ணெய்கள் வந்துருச்சு. கொஞ்சம் தெரியாமலோ அவங்க ரீயூஸ் பண்ணியிருந்தா கூட அவங்க சாப்பிட்ட எல்லாமே கெமிக்கல் இல்லாத நல்ல உணவுகளாக சாப்பிட்டாங்க. அதனால இது ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஆனால் நாம் இப்போ சாப்பிடக்கூடிய உணவுகள் மேக்சிமம் கெமிக்கல் இருக்கிறதால நம்ம நல்ல உணவுகளை தேடி சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஒரு முறை நம்ம பொரிக்க பயன்படுத்திய எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ணுறதால உடலில் ஆரோக்கிய கேடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இதுக்கு காரணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எண்ணெயை அதோட கொதிநிலைக்கு அதிகபட்சமாக நம்ம சூடுபடுத்தும் போது அதில் வேதியியல் மாற்றங்கள் ஏற்படுது. பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெயில் பாலி அன்சேச்சுரேட் மற்றும் மோனோ அன்சேச்சுரேட் போன்ற கொழுப்புகள் இருக்கின்றன. வகையான கொழுப்புகள் நம்மளோட உடம்புக்கு அத்தியாவசியமானது மட்டும் இல்லாமல் பல வகையான ஆரோக்கிய நன்மைகளையும் கொடுக்குது. எண்ணெயை அதோட வெப்பநிலைக்கு அதிகமாக சூடுபடுத்தும் போது இந்த கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகள், அதாவது ட்ரான்ஸ் கொழுப்புகளாக மாறுது. இது நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. எண்ணெயை அதிகமாக சூடுபடுத்துறதுனால செல்களில் ஆக்சிஜனேற்ற சேதத்தை உண்டு பண்ணுது. எண்ணெய் விலை அதிகமாக இருக்கிறதுனால சில பேர் நம்ம யூஸ் பண்ண பொரிச்ச எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால உடல் ஆரோக்கியத்தை இழக்க நேரிடலாம். இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் செரிமான பிரச்சனை. திரும்ப ஒரு எண்ணெயை பயன்படுத்துறதுனால அதில் உள்ள நச்சுக்கள் செரிமான அமைப்பை பாதிக்குது. இதனால அஜீரணம் மற்றும் வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. செகண்ட் ஒன், உடல் பருமன். பயன்படுத்தின எண்ணெயை நம்ம திரும்ப பயன்படுத்துறதால அதில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் நம்ம உடலில் தங்கி உடல் பருமனை அதிகரிக்குது. தேர்ட் ஒன், நம்ம பயன்படுத்தின எண்ணெயை திரும்ப பயன்படுத்துறதுனால உடலில் அமிலத்தன்மை, தொண்டை எரிச்சல் போன்ற பிரச்சனைகள்லாம் வருது. ஃபோர்த் ஒன், புற்றுநோய் அபாயம். எண்ணெயை நம்ம திரும்ப சூடுபடுத்தி யூஸ் பண்ணுறதால அதில் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் உருவாகி. ஃபிஃப்த் ஒன், இதய நோய். பயன்படுத்தின எண்ணெயை நம்ம திரும்ப பயன்படுத்தும் போது அதில் டிரான்ஸ் கொழுப்பு அமிலங்கள் அப்படிங்கிற ஒரு வகையான அமிலங்கள் உருவாகின்றன. இது இதயத்தை ரொம்பவே பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இதனால இதய நோய் அபாயம் அதிகரிக்குது. சிக்ஸ்த் ஒன், அல்சைமர் நோய். சில ஆய்வுகளில் அல்சைமர் நோய் மற்றும் பார்க்கின்சன் நோய் போன்ற நரம்பு மண்டல நோய்களுக்கும் பயன்படுத்திய எண்ணெய்க்கும் தொடர்புடையதான் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். சமைச்ச பிறகு எண்ணெயை காற்று புகாத டப்பாக்களில் அடைச்சி வைக்கணும். இப்படி அடைச்சி வைக்கிறதுனால எண்ணெய் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்குது. சமையல் எண்ணெயை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதோட தன்மையை சோதிக்கணும். எண்ணெயில் துர்நாற்றம் வீசினாலோ, கருகிய மனம் வந்தாலோ, எண்ணெய் ரொம்பவே அடர்த்தியாக காணப்பட்டாலோ அந்த எண்ணெயை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் நல்லது. எண்ணெயை நம்ம சூடாக்கும் போது அந்த எண்ணெயிலேருந்து புகை வந்துச்சுன்னா அந்த எண்ணெயை ஒரு தடவைக்கு மேலே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. எண்ணெய் கருமையாக இருந்தாலோ அல்லது அதிக கொழுப்புடன் இருந்தாலோ அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.